மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க. ஹாய் மக்களே, உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அந்த அம்மிக்கல்லை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இருந்திருக்காது, சில பேருக்கு தெரிஞ்சு இருக்கும், ஆனால் அதை உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நம் முன்னோர்கள், நம்ம பாட்டி இல்லை நம்ம அம்மா இவங்களாம் அம்மிக்கல்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம், கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சு ஒரு டேஸ்டான ருசியா குழம்பு வைப்பாங்க. எப்படின்னா ஒரு கறி குழம்பு, ஒரு ரசம், மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பெருசா அதுக்கு ஒழிப்பு இருக்க. அவங்க அழகான முறையில கீழே உக்காந்து அந்த கல்லை எடுத்து கைகளால் இப்படி அரைக்கிறப்ப இந்த கைகளோட வலியெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு. அது இல்லாம அவங்க கீழே அமர்ந்து தான் எல்லாம் அரைப்பாங்க. அமர்ந்து சமைக்கிறதே அப்படிதான் இருக்கும். இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நின்றுகிட்டே சமைக்கிறோம். அந்த நின்று சமைக்கிறதுனால பெண்களுக்கு சில பல உபாதைகள் ஏற்படுது. எப்படின்னா அவங்களுக்கு கால் வலி வருது, மூட்டு வலி வருது. கம்ஃபர்டபுளா உட்காந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கும். அது ஒன்று இருக்கு. ஒன்று என்னன்னா, இந்த அம்மிக்கல்ல அரைச்சி செய்யறதுனால அந்த குழம்போட இயற்கையான ருசி இருக்குங்க, அது நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைக்கிறது இப்போ இருக்க கடையில வாங்குற பவுடர்ல மசாலானால எந்த விதமான பிரயோஜனம் நம்மளுக்கு கிடைக்கிறது. நம்ம அரைச்சு ருசிச்சு சாப்பிட்டு அது எனக்கு சொல்றப்பே அந்த வாயெல்லாம் ஊறுது. ஏன்னா என் தாய் கையால் நான் அப்படி சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு திரும்பி வரணும். மக்கள் இடையில இந்த மிக்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான விஷயமா அம்மிக்கல் அதை வச்சு அரைக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல எந்த ஒரு குழம்புக்கு வேண்டிய இப்போ மிளகா வேணும் அப்படின்னா கூட அந்த மிளகாவோட இந்த தேங்காய் சில்லெல்லாம் வச்சு அரைப்பாங்க. அரைச்சு பொட்டுக்கலையை போட்டு அரைச்சு தேங்காய் சட்னி செய்வாங்க. அந்த தேங்காய் சட்னியும் நீங்க சாதாரண மிக்சியில் அடிச்சு சாப்பிட்ற தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அப்ப நம்ம இயற்கையான உணவு தான் விரும்புகிறோம். ஆனா என்ன செஞ்சிடறோம், பாக்கெட்ல போய் பவுடர் வாங்கி 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 செயற்கையாவே எல்லாத்தையும் செய்யும். பாக்கெட்ல என்ன பவுடர் கலந்துருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா மிளகாத்தூள் அவ்வளவுதான், இல்ல கரம் மசாலா, இல்ல மஞ்சத்தூள், ஏதோ ஒன்று கலந்து இருக்கு, அரைச்சிருக்கு, ஈஸியா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சாப்பிடலாங்க. நம்ம குழந்தைங்க பின்னாடி வரக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கு. நம்ம குழந்தைங்க, பேரம்பேத்திங்க, அவங்களுக்கு உண்டான குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியம் வேணும்ல. நீங்க எது கிடைச்சாலும் சாப்பிடலாம் இல்ல, நல்லா சாப்பிடுங்க, ஆனா நல்லதாவே சாப்பிடுங்க. பெரியவங்க என்ன சொல்றாங்க, இயற்கையான மண் சட்டி இருக்கும், அதுல ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க. அந்த மீன் குழம்பையும் நீங்க சாதாரண சீன் சட்டியில வைக்கிற மீன் குழம்பையும் சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசம் தெரியும். மண் பானையில நம்ம செஞ்சு சாப்பிட்டோம், அதோட பலமும் ருசியும் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி எந்த விதமான ருசியும் கிடையாது. எதை கிடைச்சாலும் சாப்பிட்றோங்கிறோம், என்ன வித்தாலும் சாப்பிடுறோம். சாப்பாடுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு, ஆனா அது வீட்டுலதான் செஞ்சு சாப்பிடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்க கடையிலயும் சாப்பிடுங்க, ஆனா அத நல்லபடியா ருசியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட முயற்சி எல்லாம் அம்மிக்கல்ல அரைச்சு குழந்தைங்களுக்கு உணவளிக்கணும். மண் சட்டி, அந்த மண் சட்டியில சமையல குழம்புங்கெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு எண்ணம் எனக்கு. எந்திரத்தை தவிர்ங்க, உட்காந்து சமைங்க. அதனால உங்களுக்கு இந்த மூட்டு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. விஞ்ஞான ரீதியா இருக்கானா எனக்கு சரியா தெரியாது, உண்மையான விஷயம் தான். ஆனா நம் முன்னோர்கள் மூட்டு வலியே இருந்ததில்லை. அவங்க எல்லாருமே உட்காந்துதான் செஞ்சிருக்காங்க சமையலையே. நம்ம நின்றுகிட்டே சமைச்சா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால நம்ம காசுதான் மருத்துவமனையில மெடிக்கல் வாசல்ல போய் அதிகமா நம்ம நிற்போம். இதுல இருந்து தவிர்க்கணும்னா ஆரோக்கியமான முறையில் உட்காந்து பாட்டி அம்மா இவங்கெல்லாம் அம்மிக்கல்ல அரைச்சு செஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அது உடலுக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளோட சமுதாயமும் நல்லபடியா முன்னேறும்.